ராவணன் மிக சிறந்த இசை வல்லுனர். அவனைப் போல் இந்த உலகில் வீணையை மீட்டுவதற்கு ஆளே கிடையாது. இதற்காக ராவண வீணா என ஒரு கருவியையே உருவாக்கியிருக்கிறார். அந்த கருவியின் மூலம் சிவதாண்டவத்தின் சில பாடல்களையும் வாசித்திருக்கிறார். ராவணன் ஒரு தீவிர சிவபக்தன். தன்னுடைய வீணை மீட்கும் அசாத்திய ஞானத்தால் சிவனையே அசத்தியவர். சிவனுக்காக தன்னுடைய நரம்புகளையே கம்பிகளாக கொண்டு இசை மீட்டிருக்கிறார். ராவணன் இந்த இசையில் மயங்கிய சிவபெருமான், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று ராவணனிடம் கேட்டாராம். கடவுள், தேவர்கள், அசுரர்கள், விலங்குகள் மற்றும் கடவுள் அவதாரங்கள் ஆகியோர்களால் தான் கொல்லப்படக்கூடாது என்ற சாகாவரத்தை சூசகமாக கேட்டார். தான் சாகாவரம் பெற்றுவிட்டோம், சிவனே நினைத்தாலும் தன்னை கொல்ல முடியாது என்ற ஆணவத்தால் தனக்கு தோன்றியதெல்லாம் செய்து வந்தான் ராவணன். பல தீய செயல்களை செய்து வந்த அந்த சமயத்தில் தான் விஷ்ணு ராம அவதாரம் தரித்து பூமியில் சாதாரண மனிதனாக பிறப்பெடுத்து தர்மத்தையும் நீதியையும் உலகத்தில் பரப்பி வந்தார். மனிதனால் தன்னை என்ன செய்ய முடியும் என்ற ஆணவத்தால் அந்த வரத்தை கேட்க தவறியதால் ராமனின் கையால் ராவணன் கொல்லப்பட்டான். அதுவும் அதர்மத்தை அழிக்க, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நடந்த ஒரு போர். அதற்கு சீதை ஒரு கருவி மட்டும்.